ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ வந்து நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஐ எம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். இந்த வீடியோ கொடுக்குற அனைத்து கண்டும் எஜுகேஷன் பர்பஸ் உருவாக்கப்பட்டவையே. எந்த விதமான பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒன்லி அனலைசிங் மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி நிஃப்டியில் எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியோட ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கணும். நிஃப்டியோட ப்ரீவியஸ் டேயோட க்ளோசிங் ப்ரைஸ் ஃபஸ்ட் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ், நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோசிங் ப்ரைஸ் அளவு 25,157. ஓகே, அதுமாரி இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ், அதாவது 22ஆம் தேதியோட ஓப்பன் ப்ரைஸ், இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் பார்க்க போகிறோம். இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் என்னது? 25,344. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் என்னது? 25,157. இன்னையோட ஓப்பன் வந்து 25,344. அதாவது ப்ரீவியஸ் டேயோட க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கேன். அப்போனா நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்னென்னா, இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் என்னது? 25,344. அப்போனா இதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ரவுண்ட் ஃபிகர் என்னது? 25,400 கால் ப்ரைஸை நம்ம செக் பண்ண போகிறோம். வாங்க டேரக்டாக வீடியோக்கு பார்க்கலாம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ நல்லா வாட்ச் பண்ணிப்பாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் பற்றி இதை பார்த்துட்ருக்கோம் நம்ம. ஓகேவா? இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கு வந்து 25,400 கால் ப்ரைஸ். ஏன்னா ப்ரீவியஸோட க்ளோஸுக்கு மேலே தான் நீங்கள் ஓப்பன் ஆகிருக்கேன் மார்க்கெட்டு. ஒரு சில கேட்குறாங்க, எப்படிம்மா ஓப்பன் ப்ரைஸ் மார்க் பண்ணுறது? எப்பயுமே டெய்லியுமே 9:12க்கு என்எஸ்சி வெப்சைட்டில் நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸ் அப்டேட் ஆகிரும். அது பேஸ் பண்ணி நம்ம வந்து நிஃப்டியோட ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கா இல்லை கீழே ஓப்பன் ஆக செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ரைக்கை தேர்ந்தெடுக்கணும். ஓகேவா? 9:12க்கு என்எஸ்சி வெப்சைட்டில் ஓப்பன் ப்ரைஸ் அப்டேட் ஆகிருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? அதுபடி பார்த்தோம்னா இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ் வந்து 25,344. ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கேன். அதனால் அப்போனா நம்ம வந்து கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலான்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஓப்பன் ப்ரைஸோட நியரஸ்ட்டாக ரவுண்ட் ஃபைர் எடுத்துக்கலாம். நியரஸ்ட் ரவுண்ட் ஃபைர் என்னது? 25,400 நமக்கு எடுத்துருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆனால நம்ம கால் ப்ரைஸை செக் பண்ண போகிறோம். ஓகேவா? நல்லா வாட்ச் பண்ணிப்பாங்க, அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா? இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் என்னது? 25,400 கால் ப்ரைஸ். ஓகேவா? நிஃப்டி 25,400 கால் 27 ஜனவரி 2026 வீக்லி கான்டாக்ட் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா? சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்பயும் நான் வச்சுக்கோங்க, 9:12க்கு என்எஸ்சி வெப்சைட்டில் நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸ் அப்டேட் ஆயிரும். ஓகேவா? அப்போனா அப்டேட் ஆகிடுச்சுன்னா அது பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தேர்ந்தெடுக்கணும். ஒரு 3 நிமிஷம் நம்ம கேப் கிடைக்கும். அந்த 3 நிமிஷத்தில் நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணியும் வச்சுக்கணும் முதலையும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த சைடு ஓப்பன் ஆகுது பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? இதான் கான்செப்ட். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நம்ம பண்ணக்கூடியது 1 மினிட் கேண்டில்னால 1 மினிட் வச்சுக்கிறோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி தேதி 22ஆம் தேதி. அப்போனா 21ஆம் தேதி, இன்றைக்கி தேதி 22ஆம் தேதி. அப்போனா இதுக்கு ப்ரீவியஸ் டேவோட லெவல்ஸை நோட் பண்ணிக்கிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இது ஒன்லி அனலைசிங் மட்டுமே. ஓகேவா? இன்றைக்கி 22, அப்போனா 21ஆம் தேதியோட லெவல்ஸ் நோட் பண்ணிக்கணும். அது மேட்ச் பண்ணி நம்ம எப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணலாம் இன்றைக்கிங்க பற்றி பார்க்க போகிறோம். 21ஆம் தேதி லெவல்ஸ் நோட் பண்ணிக்கணும் எப்பயுமே. ஓகேவா? அதாவது ப்ரீவியஸ் டேவோட லெவல்ஸ் நோட் பண்ணிக்கணும். மார்க்கெட் பாருங்க, அழகாக ஓப்பன் ஆகி மேலே ஒரு ஹை ஃபார்மில் கீழே இறங்கியிருக்கு. கீழே இறங்கி இங்கேருந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஃபார்மாக இருக்குது. அப்போனா இது நோட் பண்ணிக்கோங்க, இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு, இது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. 112ங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் எங்கே பார்க்கணும்.
அழகாக வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டை தாண்டி மேலே போய் ஒரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்து எதாவது ரெசிஸ்டன்ஸ் வருதான் பார்த்து பார்க்கணும். அடுத்து ரெசிஸ்டண்ட்டு வரவே இல்லை. அப்போனா இன்றைக்கி வந்து 2 ரெசிஸ்டண்ட்டு நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, அதேமாதிரி சப்போர்ட் ஜோன் நோட் பண்ணிக்கணும். ஓகேவா, எப்பயுமே சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டு நம்ம ட்ராப் பண்ணி வச்சுக்கணும். ப்ரீவியஸ் லெவல்ஸ் நோட் பண்ணி அதை பற்றி நம்ம ட்ரேட் பண்ணணும். அதை பற்றி எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, இப்போ வந்து மார்க்கெட் பாருங்க, அழகாக இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் தொட்டுட்டு மார்க்கெட் அப்படி டவுன் கீழே இறங்கிடுச்சு. ஓகேவா, கீழே இறங்கிடுச்சுன்னா எந்த இடத்த சப்போர்ட் மேலே ஏறுதோ அதான் சப்போர்ட்டு. பாருங்க மார்க்கெட் அழகாக வாங்க, இங்கேருந்து இறங்கி கீழே இறங்கிட்டே பாருங்க. கீழே எங்கேயுமே மேலே ஏறவே இல்லை. பாருங்கள் அழகாக வாங்க, அழகாக கீழே இறங்கிட்டே இருக்கு. அப்புறம் வெயிட் பண்ணணும், எங்கே சப்போர்ட் நோட் பண்ணிக்கணும். கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறிடுச்சு. அப்போனா இதுதான் சப்போர்ட் ஜோன். இது ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஓகேவா, ஓகே நோட் பண்ணிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஓகேவா, அடுத்த சப்போர்ட் தான் பார்ப்போம். ஓகேவா, அடுத்த சப்போர்ட் வரலை. பார்த்தீங்களா, அடுத்த சப்போர்ட் வரல. அப்போனா நமக்கு இன்றைக்கி வந்து 2 ரெசிஸ்டண்ட்டு ஒரு சப்போர்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த சப்போர்ட்டுக்கு வந்து நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ரெட் கலர் மாற்றிக்கணும். ஓகேவா, இப்போ நமக்கு 2 ரெசிஸ்டண்ட்டு ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு. இதை பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷன் பை மூலம் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்னையோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் எது பேஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். அதுபடி நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஓகேவா, இன்றைக்கி 22ஆம் தேதி. ஓகேவா, அழகாக மார்க்கெட் பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டில் ஓப்பனாக க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்போனா நம்ம என்ட்ரி வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டண்ட்டில் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, நம்ம என்ட்ரி வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டண்ட்டில் ஒரு என்ட்ரி போடணும், ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுங்கள ஒரு என்ட்ரி போடணும். நம்ம டார்கெட் வந்து செகண்ட் ரெசிஸ்டண்ட்டை தான் டார்கெட் வச்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் கீழே தான் ஓப்பனாக க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்போனா இதுக்கு இம்மிடியட்டாக இருக்கிற வந்து சப்போர்ட் ஒன்று, ரெசிஸ்டன்ட் ஒன்று, அதுதான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா, அப்போனா இதில் ஒரு என்ட்ரி எடுத்துருவோம். ஓகேவா, எடுத்துகிட்டு அழகாக நம்ம என்ட்ரி இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட் கிடச்சிச்சு கரெக்டாக. அப்போனா அந்த செகண்ட் கேண்டில் என்ட்ரி எடுத்தோமா போதும். அழகாக என்ட்ரி கிடச்சிருச்சு. ஓகேவா, நம்ம டார்கெட் வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ட் நம்ம டார்கெட். அழகாக நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. ஓகேவா, நான் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட்டுக்கு கொஞ்சம் மேலே தான் ஓப்பனாக க்ளோஸ் வச்சுருக்கேன். அப்போனா வந்து நம்ம எப்போயுமே என்ட்ரி எடுக்கணும்னா, சப்போஸ் ரெசிஸ்டண்ட்டில் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட்டை கால்குலேட் பண்ணிக்கணும், என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா, அதேமாரி செகண்ட் என்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் எடுக்கணும். ஏன்னா மார்க்கெட் வந்து நான் வச்சுக்கோங்க ரெசிஸ்டண்ட்டில் தான் ஓப்பனாக க்ளோஸ் வச்சுருக்கேன். அதனால் ரெசிஸ்டண்ட்டில் ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஒரு என்ட்ரியும் சப்போர்ட்டில் என்ட்ரியும் பார்ப்போம். சப்போர்ட் நம்ம கடைசியாக பார்ப்போமா, செக் பண்ணி பார்ப்போம். ஆனால் நம்ம டார்கெட் ரீச் ஆயிடுச்சு, இருந்தாலும் சப்போர்ட் ஜோன் வரைஞ்சிருப்போம். அந்த ஜோன் தொட்டுக்க பாருங்கள், மார்க்கெட் வந்து கரெக்டாக சப்போர்ட்டும் தொடரலை. ஓகேவா, பாருங்கள் நம்ம சப்போர்ட் ஜோன் தப்பாங்க, நம்ம சப்போர்ட் ஜோன் தொடவே இல்லை. இருந்தாலும் இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ட்லேயும் நம்ம வந்து நம்ம டார்கெட் ஈஸியாக ரீச் ஆயிடுச்சு. சப்போஸ் ஒரு சிலர் வந்து இங்கேயும் தொட்டுட்டு இங்கேயும் தொடும். ஓகேவா, அப்போனா நம்ம என்ட்ரி எப்போயுமே ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஏன்னா நம்ம ரெசிஸ்டண்ட்டுக்கு கீழே தான் ஓப்பனாக க்ளோஸ் வச்சுருக்கேன். வச்சுக்கோங்க பாருங்கள், ரெசிஸ்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க, ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பனாக க்ளோஸ் வச்சுருக்கேன். அதனால தான். ஓகேவா, எப்போயும் நீங்கள் வந்து இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ட் அதாவது ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஓகேவா, எப்போயுமே அதுக்கு கீழே இருக்க லெவல்ஸை நம்ம என்ட்ரி எடுக்கணும். இது கீழே இருக்க லெவல்ஸ் என்னது, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு கீழே ஃபஸ்ட்டு சப்போர்ட்டும் இருக்கும். வாங்க, ஃபஸ்ட்டு சப்போர்ட் இருக்கும், கீழே தான் என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா, இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டில் என்ட்ரி கிடைக்கல. அழகாக அந்த ரெசிஸ்டண்ட்டில் இன்றைக்கி மேட்ச் பண்ணிட்டான். ஒரு சில இடங்களில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் தொட்டுட்டு செகண்ட் சப்போர்ட்டு தொடாது, ஃபஸ்ட்டு சப்போர்ட் செகண்ட் சப்போர்ட் ரெண்டும் தொடுவேன். அது எப்படி வர வீடியோ பார்க்கலாம். ஓகேவா, நல்லா வாட்ச் பண்ணிப்பாங்க இந்த வீடியோவை. ஓகேவா, அப்படின்னா தான் ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ரீகால் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 9-12 மணிக்கு வந்து என்எஸ்சி வெப்சைட்டில்
நிஃப்டியோட ஓப்பன் பேஸ் அப்டேட் ஆகிருக்கும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து வச்சுட்டு ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ளஸ் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகியிருந்தால் நம்ம கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகியிருந்தால் புட் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்போ அதுக்கு நியரஸ்ட் ஓப்பன் பேஸ் நியரஸ்ட் ஒரு ஸ்ட்ரைக் பர்ஸ் எடுத்துக்கிட்டு அது வந்து ப்ரீவியஸ் டேயோட லெவல்ஸ் நோட் பண்ணிக்கணும். ப்ரீவியஸ் டே லெவல்ஸில் நம்ம 1 மினிட் கண்டு வச்சுக்க போகிறோம். ஏன்னா நான் பண்ணக்கூடிய ட்ரேட் எல்லாமே 1 மினிட்னால 1 மினிட் கண்டு வச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் டேயில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராப் பண்ணிவிட்டு மார்க்கெட் நல்லா ட்ராப் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டில் ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கா, சப்போர்ட்டுக்குள்ளே ஓப்பன் ஆகிருக்கா ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேவா? ரெசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக என்ட்ரி, செகண்ட் ரெசிஸ்டன்ட் டார்கெட்டு. ஓகேவா? இதான் கான்செப்ட். சப்போஸ் 2 ரெசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து செகண்ட் சப்போர்ட்டு அண்ட் தேர்ட் சப்போர்ட் எத்தனை சப்போர்ட்டுக்கோ அந்த சப்போர்ட்டில் என்ட்ரி எடுக்கணும். டார்கெட் வந்து நியரஸ்ட் இருக்கிற சப்போர்ட். சப்போஸ் நம்ம சப்போர்ட் 2ல் என்ட்ரி எடுத்தோம்னா நம்ம டார்கெட் சப்போர்ட் 1ல் என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா? இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் வச்சுருக்கேன் அது கீழேயும். அப்போனா நம்ம வந்து என்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட்லேயும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேயும் எடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்து சப்போர்ட்டில் வரல, கரெக்டாக என்ட்ரி இங்கேயே கிடச்சி நம்ம ஈஸியாக நம்ம அட்டாக் ஈஸியாக அச்சீவ் ஆயிடுச்சு. இது வந்து R1, இது R2. கரெக்டாக நம்ம R1 என்ட்ரி எடுத்தோம், R2ல் எக்ஸிட் ஆகிட்டோம். ஓகேவா? அழகாக இன்றைக்கி ஒரு 24 பாயிண்ட் ஈஸியாக கேப்சர் பண்ணியாச்சு. இப்படி ஆப்ஷன் பையிங் பண்ணணும். ஓகேவா? ஏன் நம்ம ப்ரீவியஸ் டே எடுக்கிறோம்னா, ஏன்னா ப்ரீவியஸ் டே பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம். ஏன் நம்ம பண்ண போய் இன்ட்ராடேனால நம்ம ப்ரீவியஸ் டே எடுக்க போகிறோம். ஓகேவா? அதனால் ப்ரீவியஸ் டே எடுத்து லெவல்ஸ் நோட் பண்ணி அதுபடி பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம ஏன் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கணுமா, மார்க்கெட் எப்பயுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்ட் ஆகும். அதுக்காக நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வேணுமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.